அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் 18 தொகுதிகளுக்கான நேர்காணல் தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாகவும், தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை மீண்டும் கனிமொழி போட்டியாவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, அந்த 18 தொகுதிகள் எது? மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு எப்போது நேர்காணல் நடைபெற இருக்கு? விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது திமுக சார்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது காலை 9 மணியிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதிகளாக நேரடியாக அந்த தொகுதிக்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல தொகுதியில் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், ஒருவேளை அவருக்கு அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்கிறார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்காக அந்த போட்டிக்காக தேர்வு செய்வதற்கான விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகிறார். அந்த வகையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த அந்த விருப்ப மனு அளிக்கக்கூடிய நிகழ்வு என்பது 7ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றிருந்தது. 2984 பேரிடம் விருப்ப மனு என்பது பெறப்பட்டிருந்தார்கள். அதில் 1000 பேர் தேர்வுகள் செய்யப்பட்டு இன்று அந்த அவர்களுக்கான நேர்காணல் என்பது நடத்தப்பட்டு வந்தது. காலை முதலாவதாக கன்னியாகுமரி, தருமபுரி, கடலூர், ஈரோடு ஆகிய தொகுதிகள், அதே போல திருப்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு காலை முதலாவதாக தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அதே போல ஈரோடு, பொள்ளாச்சி, கோவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நேரடியாக வந்து அந்த தொகுதியில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது, இந்த முறை அவர்களுக்கே தேர்வு செய்யப்படலாமா என்பது தொடர்பான கேள்விகளும் மாவட்ட செயலாளர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 18 தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகவே முதலமைச்சர் அடுத்தடுத்த தொகுதிகளுக்கான நேர்காணலையும் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு பிரதிநிதிகளாக அழைத்து அவர்களுக்கான விருப்ப மனு அளித்தவர்களிடம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார். ஏற்கனவே தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் மீண்டும் இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக விருப்ப மனு அளிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் அவருக்காக ஆதரவு தெரிவித்து கடிதங்களை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடி வரையிலும் அவருக்கு எதிராக யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யாததால் மீண்டும் அவரே தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.